மக்களுடைய கோபத்துக்கு அந்த சுங்கச்சாவடி அமைக்கிறவங்க ஆளாயிட்டாங்க. மக்கள் கொதித்தெழுந்தாங்கன்னா எதையும் செய்ய முடியும், செய்வார்கள். இதெல்லாம் சொல்லி நோட்டீஸ் போட்டுட்டு தீர்மானம் போட்டுட்டு இதெல்லாம் யாரும் செய்யலை. அவங்க தன்னெழுச்சியாக அவங்க செய்திருக்காங்க. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டு. ஒரு காலத்தில் அப்படிலாம் நான் செய்தவன் தான். ஏன்னா போராட்டமே என்னுடைய வாழ்க்கை. ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன். எல்லாம் புத்தகங்களப்பா ஒன்று போர்கள் ஓய்வதில்லை. அது கொஞ்சம் படிச்சு பாருங்க. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் படிங்க. தொடர்ந்து சொல்லிட்டு வந்து சுங்கச்சாவடி அமைக்கிற அளவுக்கு பணத்தை போட்டு அதை எடுத்துட்ட பிறகு அதை நிறுத்திடணும். இன்னொன்று, அந்த சாலையை அவங்க பழுது பார்க்கறதில்ல. அதே கொண்டு மூலியமாக மழை பெஞ்சா அவ்வளோ. அதாவது கிழிஞ்ச துணியை தையல் போடுற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் விட்டு போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுறாங்களே தவிர முழுமையாக. ராஜ்யசபா எம்பி காலியாவது பாமக சார்பாக ஏதாவது கோரிக்கை வச்சுக்கிறீங்க? அந்த யோசனை எப்போ தான் சொல்கிற வைக்கலாம் போகிறது. நீ கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்களா? அது ரகசியமாக வந்து கேளுக்க சொல்கிறேன். திமுக கிட்ட கேட்க மாட்டோம். திமுக கிட்ட கேட்க மாட்டோம். நீங்கள் சொல்லுங்க, ரூல் அவுட் பண்ணிடுறேன்.